சார் வணக்கம். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைக்கான ஒரு குழு அமைச்சு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ரெண்டு தரப்புலையும், ஆளும் தரப்புலையும் சரி, தாவேகா தரப்புலையும் சரி, அவங்க தரப்புல இருந்து ஒரு வருஷனை கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? அது சரியா சார்? முதல்ல ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினுடைய விசாரணையின் அடிப்படையில் தெரிய வரும். இது அரசியல் காரணங்களுக்காக இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. 41 பேருடைய உயிர் பழி வாங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்ம மக்களாகிய நம்ம வரக்கூடிய விஷுவல்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மீடியா ஃபுல்லாக கவர் பண்ணது. தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய ரீல்ஸு ஷார்ட்ஸில் வரக்கூடிய விஷுவல்ஸை வச்சு தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 20,000 பேர் அங்கே கூடியிருக்காங்க. ஒரு 80 அடி ரோடு, இந்த பக்கம் 80 அடி ரோடு, இந்த பக்கம் 80 அடி ரோடு, நடுவில் சென்ட்ரல் மீடியன் இருக்கு. அந்த இடத்துல 20,000 பேர் கூட்டப்பட்டிருக்காங்க. 10 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல்கள் வருது. இவர் கூடவே கூட்டிகிட்டு ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு வர்றாரு. அப்போ இவர்கள் இந்த கூட்டத்தோட உள்ள நுழையும் போதும் போலீஸ் தடுத்து நிறுத்துது. 50 மீட்டருக்கு முன்னாலே தடுத்து நிறுத்தி உள்ளே போக முடியாதுங்க, ஜாம் பேக்கடாக இருக்குது, உள்ளே போனால் ஒரு கூட்ட நெரிசலுக்கு வழிவகுக்கணும், போலீஸ் நிறுத்துது. அதை மீறுறாரு விஜய். மீறி நான் உள்ளே போய் தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு போகிறாரு. இப்போ உள்ளே போய் பிரச்சாரம் பண்ணும்போதும் அது வரைக்கும் அமைதியாக இருந்த கூட்டம் இவர் பஸ் உள்ளே வர 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 எல்லாரும் ஒதுங்க பின்னால் அப்படியே நெருக்க பின்னால் தள்ளுறாங்க. பின்னால் தள்ளுறதுக்கு இடம் இல்லை, இங்கே எல்லாமே டைட் ஜாம் பேக்கடு. அப்போ இடம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? தப்பிச்சு கூரையை பிச்சுக்கிட்டு மேலே ஏறி ஓடுறான், மரத்தில் ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான். இந்த மாதிரி ஏறி கூரை மேலே ஏறி அதில் தப்பிச்சு ஓட நேர்பட்ட சூழலில் இங்கே ஸ்டாம்பீடு அவர் கண்ணு முன்னாலே நடக்குது. அப்போ இந்த பஸ் வர்ற வரைக்கும் எந்த ஸ்டாம்பீடும் நடக்கலை, எந்த வித அசம்பவம் நடக்கலை, டைட் ஜாம் பேக்கடு. நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு உள்ளே வர்ற. அப்போ யார் திட்டமிடுதல் யார் பண்ணியிருக்கணும்? செங்கோட்டையன் போனாருன்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா அவர்களுக்கு. செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்கள் கூட போக மாட்டார். முத நாளே போய் எப்படி இருக்கணும், ஜெயலலிதா அவர்கள் கார் எங்கே வருது, எங்கே நிற்கணும், அதுக்கு பேரிகேடு போடணும், இதை சுற்றி தான் போலீஸை நிறுத்தி அவர்களுக்கு தொண்டர்கள் சேர்ந்து கை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கூட்டத்தை வரவிடாமல் தடுத்து அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு கரெக்டான இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இத்தனை வேலையும் பண்ணி வச்சுக்கிறவர் செங்கோட்டையன். நீ அரசியல் கட்சி நடத்தியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், இதை ஒழுங்காக பண்ணியிருக்கணும். நீ கூட்டத்தை காமிக்கணும்னு சனிக்கிழமை பிளான் போட்டு சனிக்கிழமை போனா தான், இன்னும் டெய்லி போனால் எல்லா மாவட்டத்திலேருந்து வரமாட்டான், வருவானா? அந்தந்த எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுனால சாட்டர்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. சாட்டர்டேன்னு ஏன் போட்ட சாட்டர்டே? ஏன்னா அந்த சாட்டர்டே அன்னைக்கு 4 மாவட்டத்திலேருந்து ஆட்களை வர வைக்கிறது. ஒரு பின்னாலேயே கூட்டமாக நம்ம பார்த்தோமா இல்லையா? திருச்சியில் இப்போ நாகப்பட்டினம் போகிறப்ப பார்த்தோமா இல்லையா? பஸ்ஸு பின்னாலேயே கூட 1000 பேர் வர்றானா இல்லையா? பைக்கில் வரான், காரில் வரான், நடந்து வரான். இவெல்லாம் எங்கேருந்து வந்தான்? கரூரில் இருக்கவன் நாமக்கல்ல இருந்து போய் கூட்டிட்டு வரானா? நடந்து வரானா? கூட்டிட்டு வரானா? கரூரில் இருக்கவனா நாமக்கல் போய் கூப்பிட்டு வரானா? நாமக்கல்ல இருக்கவனா திருச்சி போய் கூட்டிட்டு வரானா? யாருங்க இவங்க? எப்படிங்க வந்தான்? இது ஏற்பாடு பண்ணது புஷியானது. இது ஏற்பாடு பண்ண சொன்னது விஜய். இது ஏற்பாடு பண்ணது ஆதவர்ஜுனா. ஒரு லாட்ரி சீட்டினுடைய சுரண்டல் லாட்டரியினுடைய பின்னணியில இருந்து அமலாக்கத்துறை கேஸ்ல மாட்டி அதுலேருந்து தப்பிப்பதற்காக திமுக போய் திமுக லாட்டரி சீட்டு பாச்சா பழிக்கிறேன்னு சொன்ன உடனே அங்கேருந்து விடுதலை சிறுத்தையில் போய் தலித்த முதல்வர் ஆக்குவேன்னு சொல்லி வேஷம் போட்டு அதை பயன்படுத்தி விஜய்கிட்ட போய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 41 பேர் பலிக்கு காரணமாக அமைந்திருக்கிறார் இந்த ஆதவர்ஜுனா என்ற நபர். இதுல அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? போலீஸோட ரோல் இல்லையா? அரசுக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கிறதுனாலதான் அரசு 500 பேரை போட்டிருக்காங்க. 20 பேருக்கு ஒரு ஆளை போலீஸை போட்டிருக்காங்க. ஆனா அந்த 10,000 அவங்க சொல்லலாம் சார், குறைச்சு கூட சொல்லியிருப்பாங்க, பர்மிஷன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு போலீஸோட வேலை எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியும். திருச்சியை பார்த்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி மாநாடுகளை பார்த்திருக்காங்க. விஜய்க்கு என்ன கிரௌட் வருங்கிறது தெரியும். அதை பார்த்து தானே அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். 10,000 சொன்னாங்க, அதுக்கு நாங்க 500 கொடுத்தோம்னு சொல்றது பொறுப்பான பதிலா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த போலீஸையும் கொண்டு போய் விஜய்க்காக பாதுகாப்பு போட்டுருவோமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த போலீஸையும் சட்ட ஒழுங்கு பார்க்காம
டிராபிக்கை பார்க்காம எல்லாத்தையும் பார்க்காம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொண்டு போய் விஜய்க்காக பாதுகாப்பு போட்டுருவோமா? இல்ல அந்த மக்களை பாதுகாக்கணும்ல, விஜய் பாக்குறது ரெண்டாவது. மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருங்க இருக்கு? அவங்க அதுக்கு தான் வந்து கண்டிஷன் போடுறாங்க. இப்படி இருக்கணும், இப்படி ஃபாலோ பண்ணுங்க, இதை உங்க கூட்டவே கூட்டிட்டு வராதிங்க, ஆட்களை கூட்டிட்டு வராதிங்க, ஊர்வலம் வராதிங்க, ரோட் ஷோ நடத்தாதீங்க, சொன்ன டயத்துக்கு வாங்க, இந்த இடத்துல நின்று பேசுங்க, கண்டிஷன் போடுறாங்க. ஒரு இடத்துல பேசாதீங்க, நான் மல்டிபிள் இடத்துல பேசுங்க, ஸோ தட் கிரௌட் வந்து கொஞ்சம் டிஸ்பர்ஸ் ஆகி நிற்கும். இத்தனை கண்டிஷன் போடுறான்னு ஏன் சொல்ற? இப்போ காவல்துறை சொல்லக்கூடிய கண்டிஷனை மீறுவீங்க, அப்புறம் காவல்துறை வேலையை குறை சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த காவல்துறை விஜய் பின்னால் அனுப்பிடுவோமா பாதுகாக்கிறதுக்கு? 30,000 பேர் வந்தா 30,000 பேருக்கு 15,000 போலீஸ் அனுப்பலாமா? இல்ல பிரதமர் மோடி வந்தா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யார் வந்தாலும் அவ்வளவுதாங்க, யார் வந்தாலும் 50 பேருக்கு ஒரு ஆள் தாங்க போலீஸ். போலீஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளவுங்க இருக்கு? டெய்லி ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவன் பின்னாலே வாரம் போதான், வாரம் ஒரு 5,000 போலீஸ் அனுப்பிட்டே இருப்போமா? மற்ற மக்கள்லாம் முட்டாளுங்களா? மற்ற மக்களுடைய சட்ட ஒழுங்கு என்ன ஆகுறது? பாதுகாப்பு என்ன ஆகுறது? ரோடு டிராபிக் என்ன ஆகுறது? எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் பின்னால போவாங்களா? என்னங்க அர்த்தம்? இல்ல கிரிக்கெட் போட்டி நடக்குது, சினிமா சாதனை, கொடுக்குறாங்க. எது நடந்தாலும் 50 பேருக்கு ஒருத்தன் தாங்க போலீஸ். இவன் 20 பேருக்கு ஒரு ஆள் போலீஸ் போட்டிருக்காங்கல்ல. நீ 10,000 பேர்னா 10,000 பேர் இருந்தா நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? நீ எதுக்கு வெளி மாவட்டத்துல இருந்து 20,000 பேரை கூப்பிட்டு வர? தன்னெழுச்சியா வந்ததுன்னு சொல்ற. தன்னெழுச்சியா எப்படி வரும்? தன்னெழுச்சியா ஈரோட்ல இருந்து வர்றான் தன்னெழுச்சியா வரானா? இது தேனியில இருந்து வர்ற தன்னெழுச்சியா வந்தானா? சொல்லுங்க. நாங்க வண்டி வச்சு கூப்பிட்டு வரல, அவங்களா பார்க்க வராங்க. நாங்க அவங்களா கார்ல வந்திருப்பான், கார்ல வச்சு கூப்பிட்டு வந்தது எப்படி யாருக்கு தெரியும்? எல்லாம் நடந்து வந்தானா இல்ல பஸ்ல வந்தானா? எப்படி வந்தான்? துண்டு போட்டுட்டு தன்னெழுச்சியா எப்படிங்க வந்தான்? கூப்பிடாம வந்துட்டேன் நாம. இல்ல விஜய்க்கும் பங்கு இருக்குன்னு சொல்லலாம். விஜய் மட்டுமே பொறுப்புன்னு சொல்றது. விஜய் தான் பொறுப்புங்க, விஜய் தான் பொறுப்பு. நீ தலைவனா இருக்கணும், உனக்குலாம் தெரியணும், அறிவு வேணும். மாநாடுன்னு எதுக்கு நடத்துற? ஒரு இடத்துல தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூட்டி நடத்துறதுக்கு பேரு மாநாடு. சரியா? மாநாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேர் வரலாம். நீ பிரச்சாரத்துக்கு போற கரூர் மாவட்டத்துக்கு, இப்ப கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்தா போதும்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ அறிக்கை கொடுக்குறாருல, இவங்க எல்லாம் வர வேணாம், இவங்க மட்டும் வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அறிக்கை கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பாணியில இதை செய்யினா செய்யாதுன்னு அர்த்தம். மரத்துல ஏறாதுன்னா ஏறுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதுன்னா மரத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுன்னு அர்த்தம். எவனாலும் சொன்னதை கேட்டிருக்கானா? குஷி ஆனந்த் சொல்லுவார், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத ஏறிதான் நிக்கிறான், மரத்துல ஏறாத ஏறி நிக்கிறானா இல்லையா? கூரையில ஏறாத ஏறி நிக்கிறானா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? கீழே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ ஏறணும்டா, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீ 4 மாவட்ட தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய கிரௌட கிரியேட் பண்ணி ஊடகங்களுக்கு பணத்தை கொடுத்து டெய்லி லைவ் போட வச்சு, வெக்கமா இல்ல? பணத்தை கொடுத்து ஏன் ஒரு லைவ் போட வைக்கிற? அங்கிருந்து நேத்து எங்க பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போறாராம், லைவ் கேமரா எடுத்துட்டு. வெக்கமா இல்ல இந்த ஊடகங்களுக்கு, டிவி மீடியாக்கு? லைவ்ல கிளம்பிட்டாரு, ஏன் கக்கூசு போறதையும் போடுங்கடா லைவ். உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? கொஞ்சமாவது ஒரு ஊடக பொறுப்புன்னு வேணாம்? ஒரு நடிகன் பின்னால ஏன்டா இப்படி ஓடுறீங்க? ஊடகம் இப்படியா திருவிங்க? அவன் பார்க்க போறது குருமூர்த்தியை பார்க்க போய் பட்டினப்பாக்கம் வீட்டுல போய் குருமூர்த்தியை வர சொல்லி காலில் விழுதுருக்கா, குருமூர்த்தியை வர சொல்லி போய் அங்க விழுந்துட்டு இருக்காங்க தன்னை காப்பாத்துறதுக்காக. குருமூர்த்தி பார்த்திருக்காரு. ஆமா, குருமூர்த்தியை பார்த்திருக்காரு. போய் 2-3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அங்க போய். ஆனா அவர் மறுக்கிறாரு. குருமூர்த்தி அவர் மறுப்பாரு. அவர் என்னைக்கு உண்மையை சொன்னாரு? 3 மாதம் கழிச்சு சொல்லுவாரு, ஆமா நான் போய் வீட்டுல பார்த்தேன்னு சொல்லுவாரு. ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்த சொல்லி தெருவில் இழுத்து விட்டு இன்னைக்கு நிறுத்த ஒரு குருமூர்த்தி தானே. ஓபிஎஸ் இழுத்து விட்டாரா இல்லையா? அன்னைக்கு சொன்னாரு, அன்னைக்கு மறுத்தாரு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு துக்ளக் விழாவில் நான் தான் உனக்கு ஆண்மை இருக்கா போய் உட்காரியான்னு சொன்னாரா இல்லையா? ராமதாஸ் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, நான் சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு தானே சொன்னாரு. இன்னைக்கு ராமதாஸ் குடும்பம் காலியாகி போச்சா? முடிஞ்சு போச்சா? அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடி அண்ணாமலையை நடுத்தர கொண்டாட்டாரா குருமூர்த்தி? அண்ணாமலை இவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்க கூடாது சொன்னவர் யாரு? குருமூர்த்தி தானே. நான் ஒரு பிராமண ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு மகாராஷ்டிரால 20 வருஷம் ஆச்சு. அண்ணாமலை வேகமா செயல்பட்டு எங்க அந்த வாய்ப்பை கெடுத்து விட்டாரு. சொன்னாரு யாரு? குருமூர்த்தி தானே சொன்னாரு. குருமூர்த்தி தானே சொன்னாரு. குருமூர்த்தி என்னைக்கு உண்மையை மறுத்திருக்காரு? உண்மையை பேசியிருக்காரு அவரு. இன்னைக்கு 41 பேர் செத்துருக்கான். செத்ததை பார்த்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் நீ தான் அங்க நிக்கணும். நீ ஓடிட்ட. ஓடி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடுற. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து
நிருபர்கள் கேட்குறாங்க 30 பேர் செத்துறாங்க. இப்போ 30 பேர் டேலி 30 பேர் செத்துறாங்கன்னு சொல்றாங்க. செத்து உயிரற்ற படமா கொண்டாந்துருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. நீ அதையும் பார்க்காம பின்னங்கால் பெடரில் அடிக்க ஃப்ளைட்டை பிடிச்சு ஏறி பனையூரில் போய் விழுந்தாள். 36 மணி நேரம் வெளியே வரல. நேற்று எப்படி குருமூர்த்தியை பார்க்க போன? எப்படி போன? ஏன் நீ போன வீட்டுக்கு, நீ போன அப்பார்ட்மெண்ட்டுக்கு குருமூர்த்தி வந்தாரு? எப்படி வந்தாரு? முதல் நாள் தாவாக்க நிர்வாகிகள் போய் குருமூர்த்தி எப்படி பார்த்தாங்க? நியூஸ் வந்துச்சா இல்லையா? அப்ப என்ன மறுக்கிறாங்களே, அது ஒரு நரேட்டிவ்னு சொல்றாங்க. நரேட்டிவ் எல்லாம் இல்ல, அது உண்மைதான் வெளியே வந்துருச்சே. எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம்டு சோர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு அங்க உள்ள இருந்தே எனக்கு ஆள் சொன்னாங்க. தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து கன்ஃபார்ம்டு சோர்ஸ். இன்னைக்கு காலில் விழுந்தாச்சு, குருமூர்த்தி காலில் விழுந்தாச்சு. இனிமேல் கேஸ் வந்து ஒரு நபர் கமிஷன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு மேல இருந்து அழுத்தம் வரும். சிபிஐ விசாரணைக்கு மாற்றியாச்சுன்னா விஜய் தப்பிச்சுக்குவாரு. இல்லைன்னா நீ உடனடியா நீ வந்து என்டிஏல கூட்டணியில் சேரல அப்படின்னா நீ மாட்டிக்கிருவ, உன் கட்சி சோழி முடிஞ்சு போச்சு என்று கோலாகல சீனிவாசன் பிஜேபி பத்திரிகையாளர் சொன்னாரா இல்லையா? வீடியோ வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குல்ல. அண்ணாமலை இதுக்கு ஆதரவா 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? போலீஸை கொஸ்டின் பண்ணி. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் இந்த போலீஸை கொஸ்டின் பண்ணி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? இவர் ஐபிஎஸ் தவறுகளை சுட்டி காட்டினா அது வந்து பிஜேபி விஜய் ஆதரிக்குதுன்னு எடுத்து. இவர் ஐபிஎஸ் இருந்ததா என்ன பண்ணிருப்பாரு? விஜய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி தூக்கி கூட்டத்தை ஏண்டா கூட்டினு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாரா? இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாரா? விஜய் அந்த ஸ்பாட்ல உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாரா? இவர் ஐபிஎஸ் இருந்தா திருப்பி அனுப்பியிருப்பாரா? இவ்வளவு கூட்டத்தை கூட்டின ஏண்டா கூட்டினு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி கூட்டத்தை கலைச்சிருப்பாரா? இவர் ஐபிஎஸ் இருந்தா இங்க என்னங்க பண்ணிருப்பாரு சொல்லுங்க? ஆம்புலன்ஸ் வரவிடாம நிறுத்திருப்பாரா? என்ன எவனோ ஒருத்தர் காவல்துறைக்கும் அரசுக்கும் இதுல எந்த ஒரு பொறுப்புமே இல்ல, அவங்கள வந்து இதுல பிளேம் பண்றதே தவறுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, காவல்துறை சொன்னதை மீறுறீங்க. காவல்துறை கொடுத்த கண்டிஷனை ஒட்டுமொத்த எந்த கண்டிஷனுமே நீங்க ஃபாலோ பண்ணல. காவல்துறை சொன்ன எச்சரிக்கையை மீறி வரீங்க. காவல்துறை சொல்லுது 50 மீட்டருக்கு முன்னாலே சொல்லுது உள்ள போகாதீங்க, கிரௌட் ஆயிரும், நெரிசல் ஆயிரும், ஸ்டாம்பீட் ஆயிரும் சொல்லுது. அதையும் மீறி உள்ள போறீங்க, ஸ்டாம்பீட் ஆகுது. அப்ப மீறி உள்ள போனவன் தானே குற்றவாளி. மீறி உள்ள உன் கார் உன் பஸ் உள்ள போனதுனாலதான் ஸ்டாம்பீட் ஆச்சு. நீ போன பிறகுதானே நடக்குது, உன் கண்ணு முன்னாலே நடக்குது. நீயே தூக்கி போடுற, நீயே ஆம்புலன்ஸ் வருது, என்னப்பா நம்ம ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சி கூடி இருக்குன்னு கேட்கிற, நீ தானே கேட்கிற, நீ தானே கேட்ட. அப்ப யாரு அதுக்கு குற்றவாளி? அந்த ஆம்புலன்ஸ் போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே மைக்ல சொல்லுவானா இல்லையா? மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? டக்கு டக்கு டக்குன்னு 108க்கு 108க்கு சொன்னா பக்கத்துல இருக்க அத்தனை ஆம்புலன்ஸையும் அனுப்புவாங்களா இல்லையா? அந்த ஆம்புலன்ஸ் வந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கானே உன் தொண்டை, உன் கட்சிக்காரன், ஒரு ரசிகன் அடிச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்கானே. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சட்டை இல்லாம இருக்கான், அவன் கதறான். அவன் நான் ஒரு பொண்ணு உடம்புல துணி இல்லாம உயிரற்ற உடல் மாதிரி கிடந்துச்சு, நான் கொண்டு கூட்டு போய் என் சட்டையை கலத்தி அந்த பிள்ளைய மானத்தை காப்பாத்தி நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்பி அடுத்தவங்களை ஏத்துறதுக்காக வர என்னைய பிடிச்சு அடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்து இப்படி மோசமான கலாச்சாரம் உருவாக்குனது எடப்பாடி, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி. ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்க சொல்லி கண்ணு முன்னாலே நொறுக்குனவர் எடப்பாடி. நீ ரோட்ல மீட்டிங் போடுவ, ஆம்புலன்ஸே போகக்கூடாதா? எல்லா இடத்துலையும் ரோட்ல வந்து மீட்டிங் போடுவீங்க, அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகக்கூடாதுன்னா ஆம்புலன்ஸ் வந்தா நீ வந்து எதிர்கட்சி சதி ஆளுங்கட்சி சதின்னு சொல்லுவீங்களா? நீங்க இத்தனை ஆம்புலன்ஸ் மட்டும் போகாம இருந்திருந்தா, தமிழக முதலமைச்சர் வராம இருந்திருந்தா, மினிஸ்டர் அனுப்பாம இருந்திருந்தா, டீம் அனுப்பாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 50-60 பேரு சிகிச்சையில் இருக்காங்க, அவனும் செத்துருப்பான். செத்திருந்தா 41 பேருடைய செத்தது டேலி 100 பேருக்கு மேல போயிருக்குமா இல்லையா? ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது பாத்தீங்களா? போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அதுல இருந்த கருத்துக்கள் வந்து கடுமையா விமர்சிக்கப்படுது. ஆதவ அர்ஜுனாவை வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். இப்படி கலவரத்தை தூண்டக்கூடிய தற்குறிகளை வந்து ஊக்கப்படுத்தி கலவரத்தை தூண்டக்கூடிய ஜென்சி போராட்டத்துக்கு இணையான போராட்டம் வந்து வெடிக்கும், தமிழ்நாட்டில் வெடிக்கும்னு எந்த விதமான அடிப்படை காரணங்கள் இல்லாம நேபாளை தமிழகத்தோடு கம்பேர் பண்ணி, இலங்கையை தமிழகத்தோடு கம்பேர் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வெடிக்கும் என்று ஒருத்தன் கலவரத்தை தூண்டுனா அவன் உண்மையிலேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்திருக்க வேண்டும். முதல்வர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஆகணும்.
இன்னமும் லீனியண்டா இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி தற்குறிகள் நாட்டை கெடுத்து நாட்டை வந்து கலவர பூமி ஆக்கிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? நேபாள் தான் இந்தியாவா? நேபாள் தான் தமிழ்நாடா? இந்தியாவில் கூட மற்ற மாநிலத்தில் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் கல்வியில் என்ன குறைச்சல், இங்க மருத்துவத்தில் என்ன குறைச்சல்? மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மருத்துவ மாடல் இங்க இருக்கு. மற்ற மாநிலங்கள் வாழக்கூடிய எஜுகேஷன் ஹப்பா தமிழ்நாடு விளங்குது. எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இந்தியாவோட சராசரியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்க கம்மி. பொருளாதார வளர்ச்சி 11.19% டபுள் டிஜிட் வளர்ச்சி. எந்த மாநிலம் அச்சீவ் பண்ணாத வளர்ச்சி. தனிநபர் வருமானம் இந்தியாவோட 2.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கீழே இந்தியாவுடைய தனிநபர் வருமானம். தமிழ்நாடு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம். விவசாய உற்பத்தியில் நம்ம முதலிடம், ப்ரொடக்டிவிட்டியில முதலிடம், பொருளாதாரத்துல முன்னணியில போயிட்டு இருக்கோம். வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதில் ஜெயலலிதா எடப்பாடியை விட 2 மடங்கு ஈர்த்திருக்காரு இந்த தமிழக முதல்வர். இது எப்படி நீ நேபாளோடையும் இலங்கையோடையும் பங்களாதேஷோடையும் கம்பேர் பண்ணுவேன்? அப்ப கம்பேர் பண்ணி தற்கொலை கூட்டத்தை வச்சு ஒரு ஜன்ஜி புரட்சி நடத்தணும், நீ கலவர விதைய தூர அப்படின்னா, இந்த கலவரத்தை தூரணும்னா பொடா சட்டத்துல உள்ள ஒதுக்கி போடணுமா இல்லையா? பொடா சட்டமா தடா சட்டமா என்ஐஏல உள்ள ஒதுக்கி போடணுமா இல்லையா? போட்டுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் இவர்களை அனுமதிப்பதே தவறு. இவர்களால் 41 உயிர் போறதுக்கு காரணமா இருந்த முதல் குற்றவாளி விஜய் கூட இருந்த ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் தான். இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கொலை குற்றம் சுமத்தப்பட்டு இவர்கள் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த ஏர் ஷோ மாதிரியான பிரச்சனைகள், அதுல ஏற்பட்ட பாதிப்புகளை சொல்லி இதுக்கு விஜய் பொறுப்புனா அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்களே. ஆமா, பொறுப்பு என்னங்க? அந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெயில்ல போய் 4 பேர் செத்துருக்கான் அப்படின்னா தண்ணி கொடுக்காம செத்துருக்கான், தண்ணி இல்லாம செத்துருக்கான், கூட்ட நெரிசல செத்தானா? ஏர் ஷோல இந்த வெயில்ல போய் தண்ணி இல்லாம டீஹைட்ரேஷன் ஆகி செத்துருக்கான். இங்க என்ன நடந்திருக்கு? இங்கே டீஹைட்ரேஷன் ஆயிருக்கான். 10 மணி நேரம் டிலே பண்ணி வந்ததுனால. தண்ணி கிடையாது, பெண்கள் யூரின் போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, குழந்தைகள் 10 மணி நேரம் வெயில்ல காஞ்சி நஞ்சா போச்சு. இதுக்கு மேல கூட்ட நெரிசல் உருவாக்குற, செயற்கையான கூட்டத்தை உள்ள கொண்டாந்து கூட்டத்தை நெரிசலை உருவாக்குற. அப்ப நெரிசலை உருவாக்குனதுக்கு காரணமா நீ இருந்துட்டு யாரா இருந்தா என்னங்க? ஒரு 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 மிகப்பெரிய கூட்டம் சித்திர திருவிழா நடக்குதுங்க. 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் மக்கள் வரான். ஒருத்தர் செத்தது சரித்திரம் இருக்கா? சரித்திரம் இருக்கா? கூட்டம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியுமா? ஃபுல் நைட் இருக்குங்க கூட்டம். காலையில இருந்து நைட்டு ஃபுல்லா 24 ஹவர்ஸ் இருக்கும் அந்த கூட்டம். 20 லட்சம் பேர் மதுரை முழு ஃபுல்லா நிற்கும். ஒரு சின்ன ஈவெண்ட் கூட நடக்காது. நீ ஒரு 30,000 பேரை கூட்டி வச்சுட்டு 40 பேரை கொண்டிருக்கிய, என்ன உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்? இங்க என்ன பிளான்? அப்ப இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள்? முதல்வர் செயல்படாம இருந்திருந்தா என்ன சொல்லுவீங்க? முதல்வர் ஆட்சி ஒழுங்கா நடக்கல, மயங்கினவங்களை கூடுறதுக்கு ஆம்புலன்ஸ் கூட வரல, இதே தானே நீங்க சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? ஆஸ்பத்திரி போனா டாக்டரே இல்ல. தமிழ்நாடு முழுக்க 3 மாவட்ட பகுதியில் இருக்கிற 3 மாவட்டத்தில் இருக்கிற டாக்டர் எல்லாம் உடனே வர சொல்லி, உடனே கிளம்பி வந்தா 1 மணி நேரத்தில் எல்லா டாக்டர் வந்துருவாங்க. உடனே வர சொல்லி, இவ்வளவு தீவிரமா சுப்பிரமணியத்திட்ட ஹெல்த் மினிஸ்டர் உடனே போங்கன்னு சொல்லி, ஹெல்த் மினிஸ்டர் உடனே எல்லா மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய டாக்டர்ஸ் அத்தனை பேரையும் உடனே கிளம்பி வர சொல்லி, நைட்டோ நைட்டா அந்த 100 பேர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி எடுத்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போதே 30 பேர் உயிரற்ற உடலா வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? உயிரற்ற உடலா என்ன பண்ண முடியும்? மிச்சம் இருக்கிற 52 உயிரை காப்பாற்றுறதுக்கு எல்லா டாக்டரும் எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா மெடிசனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இத்தனை டீம் ஆர்கனைஸ் பண்ணி, அங்க கரூர் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி உடனே களத்துல போய் இறங்கி தனியார் மருத்துவமனையில் இருக்கவங்களை எல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த செலவையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க ஏத்துக்குவோம், நீங்க கவலைப்படாம என்ன உயிர் காப்பாத்துங்க, முதல்ல அந்த சிகிச்சைக்கான செலவை ஏத்துக்கோன்னு சொல்லி அன்பில் மகேஷ் 1.5 மணி நேரத்தில் அன்பில் மகேஷ் ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடை உருவாக்கிய அன்பில் மகேஷ் பார்த்து தன் சின்ன பிள்ளைங்க செத்து விடுகிறத பார்த்து அழுதா அதையும் கேவலமா கிரிட்டிசைஸ் பண்றீங்க. எப்படிங்க அது? முதலமைச்சர் நைட்டா தூங்க முடியாம கிளம்பி ஓடியாந்து இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? மறுநாள் வரைக்கும் பாடி வச்சிருந்தா, ஆம்புலன்ஸ் போகாம இருந்திருந்தா, டாக்டர்ஸ் எல்லாம் வராம இருந்திருந்தா, இன்னொரு 50 பேர் செத்துருப்பாங்க. கவுண்ட் 100 பேர் செத்ததா ஆயிருக்கும். 41 நின்று இருக்காது. இந்த 100 பேர் செத்திருந்தா
மறுநாள் வரைக்கும் பாடியை வச்சிருந்து ஆஸ்பத்திரியில இருந்து மார்ச்சுரியில வச்சிருந்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் உடற்கூறு ஆய்வு பண்ணி இருக்கவங்களை வச்சு பண்ணா 2 நாளாகும் பண்றதுக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 2 நாள் வரைக்கும் பண்ணியிருந்தா ஒட்டுமொத்த மீடியா அவங்க போயிருக்கும், மிகப்பெரிய ஒரு அல்லோகல்லமா ஆயிருக்கும், மக்கள் எங்க பார்த்தாலும் அதை பேசியிருப்பாங்க. இதுக்கு காரணமான விஜய அடிச்சு நொறுக்கடான்னு சொல்லி வீட்டை நொறுக்கி விஜய் வீட்டை தீக்கிரை ஆகியிருப்பானா இல்லையா? இப்படிப்பட்ட கலவரத்தை தடுத்து நிறுத்தி ஒரு அமைதியை கொண்டு வந்தவர் முதலமைச்சர். அவரை போய் நீங்க குறை சொல்றீங்க? எப்படி குறை சொல்ல முடியும்? இப்ப செயல்பட்டா நீ ஏன் செயல்பட்டேன்னு கேட்கறது, செயல்படலைன்னா அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றது, இது என்ன அரசியல்? இது எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. எப்படி சீக்கிரம் வந்தாங்க, இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, அங்க எப்படி செந்தில் பாலாஜி வந்தாருன்னு அதையும் ஒரு தரப்பு கேள்வி கேட்டுட்டு. செந்தில் பாலாஜி அந்த ஊர்ல இருக்காரு, வர்றாரு, அவருக்கு தெரியும், அவர் வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். உனக்கு தெரியாம தானே நீ ஓடி போன? நீ உடனே பார்க்க வந்து நீல எங்க இருந்திருக்கணும். நீ எதுக்கே போன திருச்சிக்கு? திருச்சியில இருந்து எதுக்கு இப்ப தனி பிளைட் எடுத்து சென்னைக்கு போன? எதுக்கு போன? ஒரு தலைவன்னா பிரச்சனை நடக்கிறதுல நிக்கிறவன் தானே தலைவன். பிரச்சனை நடக்கிறதுல நிக்காம பின்னங்கால் படரில பட ஓடி போனவன் தலைவன் ஆக முடியுமா? நீ நடிகன்னு காமிச்சிட்டே இல்ல, நீ வெறும் சாதாரண அட்டக்கத்தி வீசுற நடிகன்னு காமிச்சிட்டே இல்ல, நீ தலைவன் இல்லைன்றதை காமிச்சிட்டே இல்ல. தலைவனா இருந்தாலும் அங்க ஃபீல்டில் இருந்தான், திமுக காரங்க இருந்தாங்க, ஏடிஎம்கே காரங்க இருந்தாங்க, எல்லாரும் நின்று பார்த்தான். உன் டிவிகேல இருந்து ஒரு ரூபாய் இல்லை, ஏன்னா நீ கட்சியே கிடையாது, உன் டிவிகே கட்சியே கிடையாது. இது ரசிகர் மன்ற கூட்டம், இது ஒரு தற்கொலை கூட்டம், இது ஒரு காட்டுமிராண்டி கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் உன் சினிமாவின் மூலமா உருவாக்கி வச்சிருக்க. உன் சினிமாவில் நீ என்னத்தை போதிச்ச? போதை அடிக்கிறத சொல்லி கொடுத்த, தண்ணி அடிக்கிறத சொல்லி கொடுத்த. மாஸ்டர் படத்துல ஃபர்ஸ்ட் ரீலே தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு தான் வந்து பாட்டு பாடுவேன். லியோ படத்துல ஒட்டுமொத்த போதை கலாச்சாரத்தை புதுதுன, போதை மருந்துனா என்னன்னு சொல்லி கொடுத்த, வன்முறையை சொல்லி கொடுத்த, துப்பாக்கி கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்த, டான்ஸ் ஆடுற கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்த. அப்ப அதை பார்த்து ரசிகனானவன் தானே உன் ஃபேன்ஸு, உன் ரசிகன். இல்ல, விஜய் ரசிகர்கள் என்பதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தானே அவங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றோம். விஜயோடைய படங்கள் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா நம்ம நல்ல கல்வி, நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? அரசு. அரசு என்னென்ன முயற்சி எடுத்து தெரியுமா? அதுக்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம எஜுகேஷன் பிரமிட் என்ன தெரியுமா? 1,20,00,000 பேர் 10th 12th 8th டிராப் அவுட் ஆனவன், 60 லட்சத்துல 70 லட்சம் பேர் வந்து டிகிரி முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவன், 4 லட்சம் பேர் வந்து டாக்டரேட்டு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சவன். இதான் நம்மளோட எஜுகேஷன் பிரமிட். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இதான் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் பயனடைஞ்சவங்க மட்டும் 8 லட்சம் பேர், 8.5 லட்சம் பேர். வருஷத்துக்கு 8.5 லட்சம் பேர் தான் +2 முடிச்சு பாஸ் பண்ணி வெளியே போறான். 7 லட்சம் பேர் தான் பாஸ் பண்ணி வெளியே போறான். 8.5 லட்சம் பேர் பயன்படுறான். 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க உயர்கல்வி போறதுக்கு. இதுல உயர்கல்வி வந்த பிறகு 9th இருந்து 12th வரைக்கும் படிச்சவன், டிப்ளமோ படிச்சவன், ஐடிஐ படிச்சவன், இன்ஜினியரிங் படிக்கிறவன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து, நான் முதல்வன் திட்டத்தில் கொடுத்து சர்டிபிகேட்டை வாங்கி அவனுக்கு இன்னைக்கு சாகுற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காரு தமிழக முதல்வர். இப்போ ஒரு 14 லட்சம் பேர் இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். 42 லட்சம் பிளஸ் 14 லட்சம் எவ்வளவு ஆச்சு? 56 லட்சம் பேர். 56 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வந்து அப்கிரேட் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. அதை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? நீ உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் தற்கொலையா வச்சிருக்க, தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாக்கியிருக்க, டான்ஸ் ஆடுறதுக்கு அடிமையாக்கியிருக்க, போதை வசதிக்கு அடிமையாக்கியிருக்க. இதெல்லாம் பண்ணி அந்த அவன் தான் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கான். அவன் தான் உன்னை கூடயே சுத்தி வர்றான். உன் பஸ்ல வந்து 2 பேர் விழுந்தான இல்லையா பைக்ல? அவன் அன்னைக்கு அவன் ஃப்ரண்ட் வீல்ல கொஞ்சம் லேசா இருந்திருந்தானா இன்னைக்கு நீ கொலைகேஸ்ல உள்ள போயிருப்பே இல்லையா? நீ தானே உள்ள வந்து வர்ற. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க நீ? அப்ப தமிழ்நாடு வந்து இவங்களுக்கான தமிழ்நாடா? படிச்சவன்லாம் முட்டாளா? ஏதோ சினிமா நடிகன் சொல்லி பார்க்க வந்த பெண்கள், சினிமா நடிகன் நம்ம டான்ஸ் ஆடுறாரு, அருமையா டான்ஸ் ஆடுற பார்க்க வந்த சின்ன சின்ன பிள்ளைங்க அத்தனை பேர் எதை நம்பி வந்தாங்க? விஜயை பார்த்துவோம் நம்பி வந்தாங்களா இல்லையா? ஆனா விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டம் யாரு கண்ட்ரோலுக்கு உட்படாத ஒரு தற்கொலை கூட்டம்.
மரத்துல ஏறுது, மாட்டையில ஏறுது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுது, கூரையில ஏறுது, எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு அவங்க மேல ஏறி மிதிச்சு ஓடக்கூடிய கூட்டமா இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சு உடைச்சு உள்ள போகுது, ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குது. என்னங்க இது? இது என்ன நாடா இல்ல இது காடாது? எப்படி இதை ஏத்துக்கிறது? இதை எப்படி சீஃப் மினிஸ்டர் பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு? இந்த கூட்டத்தை ஜென்சி போராட்டத்தோட கம்பேர் பண்றான் ஒருத்தன், அவன் ஆதவர்ஜினான்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு கல்பிரிட் அவன் பாருங்க. பிடிச்சு உள்ள போடணுமா இல்லையா? இன்ன வரைக்கும் ஏன் வச்சுட்டு இருக்காரு முதல்வர்? முதல்வர் வந்து இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். A1 விஜய், A2 புஷி ஆனந்த், A3 ஆதவர்ஜினா, A4 வந்து சிடி நிர்மல்குமார், வரிசையா அவன் கூட இருக்க அத்தனை பேரும் உள்ள கொண்டாங்க. மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணுங்க. இனிமேல் விஜய் எந்த ஊர்லயும் ஊருக்குள்ள போய் கூட்டம் போட கூடாது, தடை உத்தரவு போடுங்க. ஒரு ரவுடி வந்து உள்ள வந்தா சட்டம் ஒழுங்கு கெடுது, மற்றவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னா அது கோர்ட் உத்தரவு போடுறது இல்லையா? இந்த மாவட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு உத்தரவு போடுறது இல்லையா? போலீஸ் கமிஷனர் உத்தரவு போடுறாங்க இல்லையா? எல்லா கமிஷனும் உத்தரவு போடுங்க. இனிமேல் கூட்டம் நடத்த முடியாது, கூடாது. நீ கூட்டம் நடத்துறியா வெளியே போய் நடத்து, அத்துவான காட்டுல போய் நடத்து. நீ தமிழ்நாடு முழுக்க கூட மாநாடு மாதிரி கூட நடத்திட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஊருக்குள்ள வரக்கூடாது. என்ன அர்த்தங்க அது? பிஜேபியினுடைய பின்புலத்தோட அவர் வர்றாரு, நம்மளாம் சந்தேகப்பட்டோம். அது அரை சந்தேகமா இருந்துச்சு. இது இன்னைக்கு நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேற்று போய் குருமூர்த்தி காலில் விழுந்துட்டாரு விஜய். மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காத விஜய், மக்கள்கிட்ட இவ்வளவு நேரம் 40 செத்த பிறகும் மன்னிப்பு கேட்காத விஜய் 20 லட்சம் நான் கொடுக்குறேன்னு எந்த மூளைக்கு 20 லட்சம்? அந்த செத்த சின்ன பெஞ்சு குழந்தைகள் எத்தனை பேர் டாக்டர், எத்தனை பேர் இன்ஜினியர், எத்தனை பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிருப்பான், எத்தனை பேர் அட்வொகேட் ஆயிருப்பான், எத்தனை நீதிபதி ஆயிருப்பான். அவன் குடும்பத்துக்கு வந்து 10 கோடி 15 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். அவன் பிஞ்சிலே செத்து போயிட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய இளம் பெண்கள் எத்தனை பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய இருப்பாங்க, எத்தனை பேர் நல்லா சம்பாதிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய இருப்பாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீ கொடுக்குற 20 லட்சம் எந்த மூளைக்கு? நீ 1000 கோடி சம்பாதிக்கிற நடிகன் தானே, ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருக்கலாம்ல, நீ 41 கோடி கொடுத்துருக்கலாம்ல, காயமடைந்தவங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்கலாம்ல. கோடிக்கணக்காக சம்பாத்தியம். எனக்கு நான் பணத்தெல்லாம் பார்த்துட்டேன். நீ பணத்தை பார்த்துட்ட தம்பி, உன்னை நம்பி வந்தவெல்லாம் செத்து சுண்ணாம்பாயிட்டான். அவனுக்கு நீ என்ன கொடுத்த? நீ இன்னைக்கு வரைக்கும் போய் பார்த்தியா? நீ உன் கட்சி தொண்டர்கள் போய் அவனை பார்த்திருக்கானா? நீ போனேன்னா உன்னை வந்து மக்களை திரண்டு உன்னை அடிப்பாங்களா இல்லையா? உன்னை இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்கானா? அவன் எப்படி விட்டு வச்சிருப்பான்? ஒவ்வொரு வீட்லயும் குமுறிக்கிட்டு இருக்கான். ஒருத்தருடைய குமுறலை வந்து வீடியோல வருது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிள்ளை செத்து 1 மாசம் கூட ஆகல, இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு ஒரு அம்மா போகுது. புருஷன் போன் பண்ணி சொல்றாரு, நீ வந்துரு, கூட்டமா இருக்கு, நீ வந்துருன்னு. உன் வேலையை பாரு, நான் விஜய் பார்த்து தான் வருவேன்னு போற. என்ன விஜய் வந்து பெரிய பெரிய தத்துவத்தை சொல்ல கேட்க போனீங்களா? பெரிய நாலேஜ் கொடுப்பாரு போனீங்களா? 10 நிமிஷம் திக்கி திணறி பேசி மூச்சு திணறி செத்து போயிட்டே. நீ 10 நிமிஷம் திக்கி திணறி பேசக்கூடிய விஜயை பார்க்க போய் மூச்சு திணறி செத்தவ மட்டும் 41 பேர். வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? எப்படிங்க இதெல்லாம் ஏத்துக்கிறது? தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம். இப்படிப்பட்ட தற்குறிகளையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் வரைக்கும் எழுதிட்டாங்க. நியூயார்க் டைம்ஸ்ல எழுதுறாங்க, பார்த்து சிரிக்க உலகமே பார்த்து சிரிக்குது. தமிழ்நாட்டில் இப்படி தற்குறிகளா இருக்காங்க. இல்லடா என்ன படிச்சவன் இல்லையாடா ஒருத்தனும்? நடிகன் பின்னால் இப்படியாடா போவீங்க? இந்த காலத்திலையும் இப்படி போய் உயிரை மாப்பீங்களாடா? கேட்கிறானா இல்லையா? வெக்கமா இல்லை நம்மளுக்கு? இதெல்லாம் வேதனைங்க. அது இது இந்த தற்குறி கூட்டம் இனிமேலும் வந்து மக்கள் உயிர்களை பலி வாங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இதுக்கான உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். விஜய்க்கு அரெஸ்ட் பண்ணப்படணும். விஜயோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள், இதுக்கு ஏற்பாடு செய்தது, இந்த கலவரத்தை உருவாக்கிய கூட்டங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணப்படணும். இல்லைன்னா பிஜேபி கையில் எடுக்கும், சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படும், அவர்கள் தப்பித்து போவார்கள், அரசியல் பண்ணப்படுவார்கள். இனிமேல் தமிழக மக்கள் இப்படிப்பட்டவர்கள் கையில் சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். திமுக தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி சார். மிக்க நன்றி.